கட்சி கொடிக்கொம்ப வழக்கு குறித்து நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்றும் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகத்துல பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பூங்கா போன்ற இடங்கள்ல, அதாவது அந்த இடங்கள்ல கொடிக்கம்பங்களுக்கு தனிப்பட்ட பகுதி உருவாக்குவது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. நடிகர்கள், அரசியல் கட்சி தொண்டர்கள் 60 அடி உயரத்துக்கு கட் அவுட் வைத்து அதன் மேல் பாலாபிஷேகம் செய்கிறார்கள். எனவே கட் அவுட் அமைப்பதற்கான உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ள கட்சியினர் எங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்குதுங்க. தமிழகத்துல பொது இடங்கள்ல வைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் அகற்றக்கோரி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல மேல்முறையீட்டு வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு விரிவான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. கடந்த முறை விசாரணையின் போது வழக்கில் தங்களை இணைக்க விரும்பும் அரசியல் கட்சியினை இடையீட்டு மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி உத்தரவிடப்பட்ட நிலையில அதிமுக, மதிமுக, திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை, மாமக உள்ளிட்ட கட்சிகள் அமைப்புகள் அதன் கட்சி சார்பில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்குகள் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், விஜயகுமார், சவுந்தர அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ அதிமுக சார்பில் பட்டா நிலங்கள்ல கட்சி கொடிக்கம்பங்களை வைக்க அனுமதி வழங்க வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பட்டா நிலங்கள்ல கொடிக்கம்பங்களை வைக்க அனுமதி மறுக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பொது இடங்கள்ல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது, உரிய வழி நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் சொல்லி வாதிட்டாங்க. அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் வாதிடுகையில் என்ன சொன்னாங்கன்னா, மதுரை மாவட்டத்துல 90% கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டனும் தற்போது உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சாங்க. அனைத்து அரசியல் கட்சிகளின் வாதங்களையும் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வழிமுறைகளை வழங்கினா அதன் பின் அரசியல் கொடிக்கம்பங்கள் அமைப்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அரசு தயாராக உள்ளதுன்னு வாதிட்டாரு. இதையடுத்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பூங்கா போன்ற பொது இடங்கள்ல கொடிக்கம்பங்களுக்கு தனிப்பட்ட பகுதிகளை உருவாக்குவது சாத்தியமான கேள்வி எழுப்பியதோடு இல்லாம அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் பொது இடங்கள்ல அரசியல் கட்சிகள் கொடிக்கம்பங்கள் அமைப்பதை பொதுநலன் கருதி அனுமதிக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்த ஒரு நிலையில அதே நேரத்தில் இதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும். அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் அமைப்பதில் போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்க வேண்டும்னு தெரிவித்ததோடு இல்லாம நடிகர்கள், அரசியல் கட்சியின் தொண்டர்கள் 60 அடி உயரத்துக்கு கட் அவுட் வைத்து அதன் மேல் பாலாபிஷேகம் செய்கிறார்கள். எனவே கட் அவுட் அமைப்பதற்கும் உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு கருத்துக்களை தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்த கட்சியினர் தங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்து அதனை அரசு தரப்பிடம் வழங்க உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 13 ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.